அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய வலிமையான இஸ்லாமிய பேர் இயக்கம் 1980களில் தமிழ் பேசும் இஸ்லாமியர்களின் மத்தியில் இஸ்லாம் என்பது வெறும் பெயரளவில் மட்டுமே இருந்தது. அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்தும் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கே மாற்றமான இணை வைப்பு காரியங்களும் பிதுஅத்தான வழிமுறைகளும் நிறைந்து இருந்தன. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஆலிம் பெருமக்களும் உலமாக்களும் மார்க்க அறிவு அற்றவர்களாக மார்க்கத்தை ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருந்தனர். மக்களை வழிநடத்தக்கூடிய சமுதாய இயக்கங்களும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றிய எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இந்த சமூகத்தை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடியவர்களாக இருந்தனர். இந்த காலகட்டத்தில்தான் தமிழக மக்கள் மத்தியில் ஏகத்துவ தீபம் மிளிர ஆரம்பித்தது. அல்லாஹுவின் பேரருளால் அன்றைய காலகட்டத்தில் முடுக்கிவிடப்பட்ட இந்த ஏகத்துவ தீபம்தான் இன்று தமிழகத்தில் அணைக்க முடியாத அல்லாஹுவின் ஜோதியாக சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வகி மட்டுமே என்ற கொள்கையை உள்ளத்தில் ஏற்றி மறுமை வெற்றியை மட்டுமே வாழ்க்கையில் இலக்காக கொண்டு பல்வேறு மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை செய்து வீறு நடைபோட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். சென்னை மண்ணடியில் இயங்கி வரும் TNTJ மாநில தலைமையகம் உலகளாவிய அளவில் பறந்து விரிந்திருக்கும் TNTJ மண்டலங்களுக்கும் தலைமையாக இருப்பது இந்த 4 மாடி கட்டிடம்தான். தரைதளத்தில் ஏகத்துவ பிரச்சார டிவிடிகளை விற்பனை செய்யவும் ஏகத்துவ அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களை விற்பனை செய்யவும் TNTJ வீடியோ விஷன் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலை உலகிற்கு ஒலித்திட உணர்வு வார இதழ், அனைவருக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் விளக்கிட ஏகத்துவ மாத இதழ் மற்றும் பெண்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல தீன்குல பெண்மணி மாத இதழ் போன்ற பத்திரிகைகள் நடத்தப்படுகின்றன. குடும்ப பிரச்சனை மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளுக்கு ஷரீஅத் தீர்ப்பாயம் போன்றவைகள் தரைதளத்தில் செயல்பட்டு வருகின்றது. அடுத்ததாக முதல் மாடியில் ஏகத்துவ கொள்கையை இணையதளங்கள் வாயிலாகவும் மக்களுக்கு கொண்டு செல்ல 6க்கும் மேற்பட்ட இணையதளங்கள், அன்றாடம் இணையதளங்களில் ஏகத்துவ அறிஞர்களின் வீடியோக்களை பதிவேற்றம் செய்தல், மாநில நிர்வாகிகளான துணை பொதுச் செயலாளர், மாநில செயலாளர்கள், மாநில பொருளாளர் மற்றும் அலுவலக PRO அனைவருக்கும் தனித்தனி அறைகள் ஆகிய அனைத்தும் முதல் மாடியில் செயல்படுகின்றது. அடுத்ததாக 2வது மாடியில் TNTJ விஷன் நெட்வொர்க், Facebook போன்ற சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பதிவேற்றம் செய்தல், தினமும் தமிழன் தொலைக்காட்சியில் ஏகத்துவ நிகழ்ச்சி ஒளிபரப்புதல் மற்றும் உலகளவில் ஏகத்துவ பிரச்சாரர்கள் பேசக்கூடிய அனைத்து உரைகளையும் எடிட்டிங் செய்து டிவிடியாக வெளியிடுதல் போன்ற அனைத்து வேலைகளுக்கும் TNTJ விஷன் நெட்வொர்க் உணர்வு பத்திரிகை வடிவமைப்பிற்கு உணர்வு எடிட்டோரியல், மாநில தலைவர், மாநில துணைத் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகிய நிர்வாகிகளுக்கு தனித்தனி அறைகள் மற்றும் வீடியோ கவரேஜ் செய்வதற்கான ஸ்டுடியோ ஆகிய அனைத்தும் 2வது தளத்தில் செயல்பட்டு வருகின்றது. மற்றும் அருகில் பள்ளியில் தினமும் 5 வேளை தொழுகை, ரமலான் மாதத்தில் ரமலான் தொடர் உரை போன்ற பணிகள் மாநில தலைமையகத்தின் மூலமாக நடைபெறுகின்றன. மதுரை அவனியாபுரத்தில் இயங்கி வரும் அல் ஹிதாயா பெண்கள் அழைப்பு மையம் நமது ஜமாத்திற்கு சொந்தமான 14,568 சதுர அடி நிலப்பரப்பில் விசாலமான கட்டிடத்தில் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் இந்த மையம் இயங்கி வருகிறது. காற்றோட்டமுள்ள அழகிய இடத்தில் வண்ணமயமான பூக்களுடனும் தோட்டங்களுடனும் அழகிய முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது நமது அல் ஹிதாயா அழைப்பு இல்லம். சிறப்பான நிர்வாக முறையில் 24 மணி நேர பாதுகாப்புடன் கூடிய கட்டிடத்தில் படிப்பதற்கு ஏற்ற வசதியுடன் கூடிய இருக்கைகள் கொண்ட விசாலமான வகுப்பறையுடன் இந்த அழைப்பு இல்லம் இயங்கி வருகிறது. 10க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் பராமரிப்பில் மிக விசாலமான மைதானத்தில் 15 அறைகள் கொண்ட கட்டிடத்தில் மிக உயரமான காம்பவுண்ட் சுவருடன் 20க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்களின் கண்காணிப்பில் செயல்பட்டு வருகின்றது அல் ஹிதாயா பெண்கள் அழைப்பு இல்லம். டைனிங் டேபிளுடன் கூடிய சமையலறை கட்டிடத்தில் 3 வேளையும் ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் இடைவேளை நேரத்தில் ஐஸ்கிரீம், ஜிகிர்தண்டா போன்றவைகளுக்கான ஏற்பாடுகள் போன்ற சிறப்பு அம்சங்களுடன் செயல்பட்டு வருகின்றது அல் ஹிதாயா பெண்கள் அழைப்பு இல்லம். 8000 லிட்டருக்கு மேல் தண்ணீர் சேமிப்பு தொட்டியுடன் கூடிய 22 குளியலறைகள் மற்றும்
18 கழிவறைகள், 24 மணி நேரமும் தங்கு தடையில்லா மின்சாரத்திற்கு ஏற்ப இன்வெர்ட்டர் மற்றும் ஜெனரேட்டர் வசதி, குடிப்பதற்கு சுத்திகரிக்கப்பட்ட RO வாட்டர் அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றது. அல் ஹிதாயா பெண்கள் அழைப்பு மையத்தில் கல்வி கற்கும் மாணவிகள் 3 மாதங்களில் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை விளக்கம், பெண்களுக்கான நபிவழி சட்டங்கள், நபிவழி அடிப்படையில் தொழுகை சட்டங்கள், ஜனாசா சட்டங்கள், நோம்பின் சட்டங்கள், துவாக்கள் மனனம், சூறாக்கள் மனனம், இஸ்லாமிய ஒழுக்கங்கள் போன்ற அனைத்து பாடத்திட்டங்களையும் கற்று தீன்குல பெண்மணிகளாக திகழ்கின்றனர். இதோடு மட்டுமல்லாமல் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியும் இந்த கட்டிடத்தில் தான் இயங்கி வருகின்றது. பெண் ஆலிமாக்களை உருவாக்கும் விதமாக 1 வருட ஆலிமா வகுப்பு நடத்தப்படுகின்றது. இதில் சொற்றொடர் இலக்கணம், சொல் இலக்கணம், மொழியியல், வாரிசுரிமை சட்டம் ஆகிய பாடங்கள் கூடுதலாக நடத்தப்படுகின்றன. இதற்காக உணவு கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுகின்றது. மற்ற அனைத்தும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. இதே போன்று மதுரை திருமங்கலத்தில் சுமார் 3/4 ஏக்கர் நிலப்பரப்பில் இயற்கை காற்றோட்டமுள்ள அமைதியான இடத்தில் அல் ஹிதாயா ஆண்கள் அழைப்பு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. மாணவர்களின் அறிவை வளர்த்து கொள்ள நூலக வசதி, உடற்பயிற்சிக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், விளையாடுவதற்கு ஏற்ற விளையாட்டு திடல் போன்ற அம்சங்களுடன் அல் ஹிதாயா ஆண்கள் அழைப்பு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. மாணவர்கள் தூங்குவதற்கு ஏற்ப கட்டில் வசதிகள், குடிப்பதற்கு சுத்தமான RO வாட்டர், 3 வேளையும் ஆரோக்கியமான உணவுகள் போன்ற சிறப்பம்சங்களுடன் செயல்பட்டு வருகின்றது அல் ஹிதாயா ஆண்கள் அழைப்பு இல்லம். அல் ஹிதாயா ஆண்கள் அழைப்பு இல்லத்தில் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை விளக்கம், நபிவழியின் அடிப்படையில் தொழுகை சட்டங்கள், ஜனாசாவின் சட்டங்கள், நோன்பின் சட்டங்கள், துஆக்கள் மனனம், சூறாக்கள் மனனம், இஸ்லாமிய ஒழுக்கங்கள் ஆகியவற்றை முழுமையாக கற்றறிந்த ஏகத்துவவாதிகளாக உருவாக்கப்படுகின்றனர். அதே போன்று நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் ஆண்கள் இஸ்லாமிய கல்லூரி நம் ஜமாத் சார்பாக நடைபெற்று வருகின்றது. மார்க்கத்தை நன்கு கற்றறிந்த ஆலிம் பெருமக்களை உருவாக்கும் விதமாக 4 வருட MISc கோர்ஸ் நடத்தப்படுகின்றது. இதில் இஸ்லாமிய கொள்கை விளக்கம், திருக்குர்ஆன் விளக்க உரை, நபிமொழிகள் விளக்க உரை, நபிவழி சட்டங்கள் மற்றும் மதுகபு சட்டங்கள் ஒரு ஒப்பீடு, இலக்கண சட்டங்கள், ஹதீஸ் கலை, மசாயில் சட்டங்கள் மற்றும் இன்னும் பல பாடங்கள் நடத்தப்படுகின்றது. இதில் 4 வருட படிப்புக்கு தேவையான உணவு மற்றும் தங்குமிடம் அனைத்தும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக ஆதரவற்ற சிறுவர்களுக்காக சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் நடத்தப்பட்டு வருகின்றது. நமது அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லத்தில் தாய் தந்தையரையோ அல்லது இதில் யாராவது ஒருவரையோ இழந்த ஆதரவற்ற சிறுவர்களையும் மற்றும் தாய் தந்தை இருந்தும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த சிறுவர்களையும் பாசத்தோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் அமைந்துள்ள இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் சுன்னத் வல் ஜமாஅத்தை சேர்ந்த ஒருவரால் கட்டப்பட்டு ஜல்சபீல் தாருல் யத்தீம் என்ற பெயரில் இயங்கி வந்தது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சேவைகளை பார்த்த அந்த சுன்னத் வல் ஜமாஅத் சகோதரர் அந்த சிறுவர் இல்லத்தையும் அதை சுற்றியுள்ள சுமார் 2 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலத்தையும் நமது ஜமாத்திடம் அன்பளிப்பாக கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ். 8க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம். நமது அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லத்தில் சிறுவர்களுக்கு தேவையான உடைகள் மற்றும் பள்ளி சீருடைகள் ஆகியன இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. சிறுவர்கள் விளையாடுவதற்கு ஏற்ற விளையாட்டு திடல்கள், 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரத்திற்கான இன்வெர்ட்டர் மற்றும் ஜெனரேட்டர் வசதிகள் மற்றும் பள்ளியில் மற்ற மாணவர்களைப் போல் இவர்களும் விரும்பியவைகளை வாங்கி சாப்பிடுவதற்காக தினமும் சிறிய தொகை, தினமும் 3 வேளை ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட RO வாட்டர் போன்ற சகல வசதிகளுடன் செயல்பட்டு வருகின்றது அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம். உலக கல்வியோடு மட்டுமல்லாமல் தினமும் காலையிலும் மாலையிலும் மார்க்க வகுப்புகள், திருக்குர்ஆன் ஓதுதல் மற்றும் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் போன்றவை போதிக்கப்பட்டு வருகின்றன. பள்ளியில் படிப்பதோடு மட்டுமல்லாமல் தினமும் இல்லத்தில் வந்தும் படிக்கும் வசதியோடு செயல்பட்டு வருகின்றது அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம். இதே போன்று தஞ்சை வடக்கு மாவட்டம் சுவாமி மலையிலும் 7000 சதுரடி நிலப்பரப்பில்
மற்றொரு சிறுவர் இல்லமும் நடத்தப்பட்டு வருகின்றது. 8க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம். நமது அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லத்தில் சிறுவர்களுக்கு தேவையான உடைகள் மற்றும் பள்ளி சீருடைகள் ஆகியன இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. சிறுவர்கள் விளையாடுவதற்கு ஏற்ற விளையாட்டு திடல்கள், 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரத்திற்கான இன்வெர்டர் மற்றும் ஜெனரேட்டர் வசதிகள் மற்றும் பள்ளியில் மற்ற மாணவர்களைப் போல் இவர்களும் விரும்பியவைகளை வாங்கி சாப்பிடுவதற்காக தினமும் சிறிய தொகை, தினமும் 3 வேளை ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட RO வாட்டர் போன்ற சகல வசதிகளுடன் செயல்பட்டு வருகின்றது அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம். உலக கல்வியோடு மட்டுமல்லாமல் தினமும் காலையிலும் மாலையிலும் மார்க்க வகுப்புகள், திருக்குர்ஆன் ஓதுதல் மற்றும் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் போன்றவை போதிக்கப்பட்டு வருகின்றன. பள்ளியில் படிப்பதோடு மட்டுமல்லாமல் தினமும் இல்லத்தில் வந்தும் படிக்கும் வசதியோடு செயல்பட்டு வருகின்றது அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம். அடுத்ததாக ஆதரவற்ற முதியோர்களுக்கான அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம். சென்னைக்கு மிக அருகில் உள்ள மீஞ்சூரில் புதிதாக 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் சுகாதாரமான முறையில் ஆரோக்கியமான நிலையில் நவீன சாதனங்களுடன் கூடிய அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம். மார்க்க அறிவில்லாத பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த முதியோர் இல்லத்தில் கடைசி காலத்தில் இறை நினைவோடும் இஸ்லாமிய நெறிமுறையை கடைபிடித்தவர்களாக தங்களது வாழ்க்கையை கழித்திட ஏற்ற வகையில் 5 வேளையும் நபிவழி அடிப்படையில் தொழுகை, தினமும் மார்க்க சொற்பொழிவுகளை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புதல், மார்க்க மற்றும் உளவியல் ரீதியான அறிவுரைகள், திருக்குர்ஆன் ஓதுவதற்கான வசதிகள் என அனைத்து அம்சங்களுடன் செயல்பட்டு வருகின்றது அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம். தினமும் நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ள பத்திரிகைகள் மற்றும் நாளிதழ்கள், 3 வேளையும் ஆரோக்கியமான உணவுகள், மாலை நேரங்களில் சத்துள்ள பலகாரங்கள் மற்றும் காலையிலும் மாலையிலும் தேநீர் போன்ற உணவு முறைகளோடு தாயன்போடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த முதியோர்கள். 24 மணி நேர செவிலியர் பராமரிப்புடனும் வாரம் ஒரு முறை மருத்துவரின் பரிசோதனையுடனும் 24 மணி நேர ஆம்புலன்ஸ் வசதியுடனும் ஊழியர்களின் அன்பான பணிவிடைகளில் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த முதியோர்கள். டைனிங் டேபிளுடன் கூடிய சமையலறை கட்டிடம், தனித்தனியான படுக்கை வசதி கொண்ட ஓய்வறையுடனும் செயல்பட்டு வருகின்றது அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் ஜமாத்துடைய பணிகள் குறித்தும் நம்முடைய தலைமையிலிருந்து நிர்வகிக்கப்படுகிற பல்வேறு ஏகத்துவ பிரச்சார தாவா களங்கள் குறித்தும் பல்வேறு காட்சிகளை நீங்கள் கண்டீர்கள். அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த பணிகள் ஒவ்வொரு நாளும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. 2003ஆம் ஆண்டு நாம் ஏற்கனவே நம்முடைய பழைய சகாக்களிடமிருந்து பிரிந்து வந்த நேரத்தில் இன்றைக்கு எந்த இடத்தில் நம்முடைய இறை இல்லத்தை தலைமையின் நிர்வாக நேரடி கண்காணிப்பிலே இறை இல்லத்தை உருவாக்குவதற்காக வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலே எந்த ஒரு கிளைகளும் இல்லாமல் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாத நிலையில் வாடகைக்கு முதலாக நாம் குடியேறினோம். அங்கிருந்துதான் இன்றைக்கு ஆழ வெளிச்சமாக வளர்ந்திருக்கிற அத்தனை வளர்ச்சிகளும் அந்த இடத்திலே இருந்துதான் ஏற்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மர்கசுகள், கிளைகள், ஏராளமான தாவா பணிகள், ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கிற மார்க்க சமூக பிரச்சாரங்கள் என்ற அனைத்திற்கும் அஸ்திவாரமாக இருந்தது நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை என்ற முகவரி தான். அங்கிருந்துதான் எல்லா காரியங்களும் வீரியம் எடுத்து வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த இடத்திலே அல்லாஹ்வின் ஆலயம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான வேலைகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்மாணிப்பதற்கு இறைமறை குர்ஆனும் இறை தூதரும் சொல்லியிருக்கிற நன்மைகள் ஏராளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மம்பனா மஸ்ஜிதல் லில்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் அல்லாஹ்விற்காக பூமியிலே ஒரு மாளிகையை, ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதிலே நாம் கவனிக்க வேண்டிய அற்புதமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், நமக்காக சுவர்க்கத்திற்குள்ளே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்றால் அந்த மாளிகைக்குள் நாம் பிரவேசிப்பதாக இருந்தால் அதற்கு முன்னதாக நாம் சுவர்க்கத்திற்குள்ளே பிரவேசித்து ஆக வேண்டும்.
அப்படியானால் இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன என்று சொன்னால், பள்ளிவாசலை நிர்மாணிக்கிற வேலைகளில் யார் ஈடுபடுகிறாரோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற செய்தி தான் இதிலே பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த பணிக்காக நீங்கள் செய்கிற கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும், உங்களுடைய ஒவ்வொரு விதமான சின்னஞ்சிறிய பங்களிப்பும் கூட நாளை மறுமையில் சுவனபாக்கியத்தை பெற்றுத் தருகிற மிக அற்புதமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும். ஏனென்றால் சுவர்க்கம் என்பது அவ்வளவு எளிதாக பெற்றுவிடக்கூடியது அல்ல. திருமறை குர்ஆன் கூட அதை பற்றி சொல்லுகிற பொழுது, அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வல்லர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள், வறுமையில் உழன்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அவரோடு இருந்த நம்பிக்கை கொண்டிருந்தவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கிற அளவிற்கு அவர்கள் சிரமப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சிரமங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிக்காமல் சுவர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான். அப்படியானால் சுவர்க்கம் செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. மிகப்பெரிய தியாகங்களுக்கும் மிகப்பெரிய சிரமங்களுக்கும் கூலியாகத்தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சுவன பாக்கியத்தை மிக மிக எளிதாக பெற்றுத்தருகிற ஒரு நற்காரியமாக பள்ளிவாசலை நிர்மாணிப்பது, பள்ளிவாசல் கட்டிட பணியிலே பள்ளிவாசல் உருவாக்கத்திலே பங்களிப்பு செய்வது, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாக்கியத்தை நன்மையை நமக்கு பெற்றுத்தருகிறது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இந்த பணியிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலில் சில பேருக்கு அல்லாஹ் நிழல் தருவான். அன்றைக்கு வேறு எந்த நிழலும் இருக்காது. சூரியன் மிக அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும், பூமி செம்புத்திரையாக மாற்றப்பட்டிருக்கும், எங்கு பார்த்தாலும் வெப்பம் கொதித்து உடலிலிருந்து வியர்வை கொப்பளித்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் தன்னுடைய அந்த வெப்பத்திலிருந்து பாதுகாக்கின்ற ஒரே வாய்ப்பாக அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் மட்டுமே இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அந்த சூரிய வெப்பத்திலிருந்தும் அந்த நாளின் உஷ்ணத்திலிருந்தும் அவர்களை பாதுகாப்பதற்காக அரிசுக்கு கீழே குடியமர்த்துவான். அதை ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. அந்த பட்டியலில் இடையிலே ஒருவரை குறிப்பிடுகிறார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜிதி. ஒரு மனிதர், அவருடைய உள்ளம் எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிவாசலோடே சம்பந்தப்பட்டிருக்குமே, அப்படிப்பட்ட மனிதர் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அப்ப பள்ளிவாசலோடு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், பள்ளியிலே இருக்க வேண்டும், பள்ளியில் வழிபாடுகளில் மூழ்க வேண்டும் என்று பள்ளியோடு அந்த யாருடைய உள்ளம் நெருக்கத்தில் இருக்கிறதோ அவர் அரிசிக்கு கீழே நிழல் பெறுவார் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்படியானால் அதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவருக்கு நாம் அந்த ஏற்பாட்டை தான் செய்ய போகிறோம். நாளை மறுமையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் யாரெல்லாம் இந்த பள்ளியை பயன்படுத்தி இந்த பள்ளிக்கு அருகாமையிலே வந்து இந்த பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தங்களுடைய பணிகளை செயல் திட்டங்களை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிழல் கிடைப்பதை போல அதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுத்தவர்களுக்கும் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த நன்மையை வழங்குவான் என்பதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நபிகளார் சொன்னார்கள், மன் தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி. யார் ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை பிறருக்கு அறிவித்து கொடுக்கிறாரோ அவருக்கு அதை செய்தவருக்கு என்ன கூலி உண்டோ அந்த கூலி வழங்கப்படும் என்கிறார்கள். செய்தவருக்கு உரிய கூலி சொன்னவருக்கும் உண்டு என்று சொன்னால் இந்த பள்ளியோடு சம்பந்தப்பட்ட உள்ளத்திற்கு அல்லாஹ் கொடுக்க போகிற கூலியை அதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு தராமலா போய்விடுவான்? கண்டிப்பாக நாளை மறுமையில் யாரெல்லாம் இதிலே பங்களிப்பு செய்கிறீர்களோ உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் காத்திருக்கிறது என்பதை மனதிலே வைத்து இந்த இறையில்ல கட்டுமான பணிக்காக அதிகமாக நீங்கள் அள்ளி தர்மம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஏற்று அதற்கு பிரதிபலனாக சுவர்க்கத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.